திருமாவின் டெல்லி விசிட்டில் ஆதவ் அர்ஜுனன், ரவிக்குமாருக்கு அம்புட்டுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் திடீரென நுழைந்து துணை பொதுச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கும் ஆதவ் அர்ஜுனனுக்கு கட்சிக்குள் எதிர்ப்புகள் நிலவி வந்தாலும் அவரை எம்பி பதவிக்கு நிறுத்துவது உறுதி என்பது போன்று திருமாவின் டெல்லி விசிட் நடந்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாட்டை கடிதமாக எழுதி அதனை முன்னாள் குடியரசுத் தலைவரும் இத்திட்டத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் தலைவருமான ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்தித்து திருமாவளவன் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது தன்னுடன் ஆதவ் அர்ஜுனையும் அழைத்து சென்றார். வழக்கமாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரை மட்டுமே அழைத்துச் செல்லும் திருமா இந்த முறை ஆதவையும் அழைத்து சென்றுள்ளார். இது விவாதமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜியையும் அழைத்து சென்றுள்ளார். இதன் மூலம் இந்த முறை ரவிக்குமாருக்கு எம்பி சீட் இல்லை என்பதும் அவரது சீட் ஆதவுக்கு போகிறது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திருமாவளவன். பணம் இருந்தால் எந்த கட்சியிலும் பதவி கிடைக்கும் என்பதை திருமாவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆக திருமாவும் பணத்துக்கு அலையும் அரசியல் கட்சிகளின் பட்டியலில் இணைந்து விட்டார்.